ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் பிஜிடிஆர்பி ஜுவாலஜி ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம். யூனிட் 1ல் வெர்டிப்ரேட் கம்பேரிட்டிவ் அனட்டாமி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் இன்டெக்யூமெண்ட் ப்ரீவியஸ் கிளாஸில் ஸ்டார்ட் பண்ணோம். இன்டெக்யூமெண்ட்டில் டெர்மல் டெரிவேட்டிவ்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணோம். இன்றைக்கி நம்ம எபிடெர்மல் டெரிவேட்டிவ்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன். இன்டெக்யூமெண்ட் அப்படின்றது ஸ்கின் அண்ட் அதோட டெரிவேட்டிவ்ஸ். ஸ்கின், ஹேர், நெயில்ஸ், கிளாஸ், ஃபெதர்ஸ், இது எல்லாமே இன்டெக்யூமெண்ட் தான். இதை வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சிருக்கோம், எபிடர்மிஸ் அண்ட் டெர்மிஸ். எபிடர்மிஸ் அவுட்டர் லேயர், டெர்மிஸ் வந்து இன்னர் லேயர். டெர்மிஸ்லேருந்து வரக்கூடிய டெரிவேட்டிவ்ஸ், ஃபின்ஸு, ஸ்கேல்ஸு, இது எல்லாமே நம்ம வெர்டிபிரேட்ஸில் கம்பேர் பண்ணி படிச்சிட்டோம் ப்ரீவியஸ் வீடியோவில். இந்த வீடியோவில் நம்ம எபிடெர்மல் டெரிவேட்டிவ்ஸ் படிக்க போகிறோம், அதாவது ஸ்கின்னோட மேல் புறத்துலேருந்து வர டெரிவேட்டிவ்ஸ். ஸோ இது போன கிளாஸ்லேயே நான் சொல்லிட்டேன். எபிடெர்மிஸ் வந்து ஸ்ட்ராட்டம் கார்னியம், ஸ்ட்ராட்டம் ஜெர்மினேட்டிவம்னு ரெண்டு விதமாக இருக்கும். ஸ்ட்ராட்டம் கார்னியம் வந்து டெட் லேயர், டெட் செல்ஸ் மட்டும்தான் அதில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட நெயில்ஸாக இருக்கட்டும், ஹேராக இருக்கட்டும், இதெல்லாம் டெட் லேயரால் இருக்கும். ஸ்ட்ராட்டம் ஜெர்மினேட்டிவம் வந்து லிவிங் செல்ஸாக இருக்கும். ஸ்ட்ராட்டம் மால்ஃபிகினும் அதை சொல்லலாம். ஸ்ட்ராட்டம் மால்ஃபிகி வந்து ரொம்ப லிவிங் செல்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஸ்வெட் கிளாண்டு, மியூக்கஸ் கிளாண்ட், இதெல்லாமே லிவிங் செல்ஸு. அதனால அது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், சாஃப்ட் டெரிவேட்டிவாக இருக்கும். ஸ்ட்ராட்டம் கார்னியம் ஃபுல்லாக ஹார்ட் டெரிவேட்டிவாக இருக்கும். எபிடெர்மிஸில் தான் குரோமட்டோஃபோர்ஸ் இருக்கும், கலர் கொடுக்குற செல் இருக்கும், மெலனோஃபோர்ஸ் இருக்கும், பிளட் செல்ஸ் இருக்காது. ஓகே, இதோடு நம்ம எபிடெர்மல் டெரிவேட்டிவ்ஸ்க்கு போயிடலாம். எபிடெர்மல் டெரிவேட்டிவ்ஸில் இன்றைக்கி 9 எபிடெர்மல் டெரிவேட்டிவ்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது கிளான்ஸில் தான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வரும். இது வரைக்கும் நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எதுவும் கம் அக்ராஸ் பண்ணலை இந்த டாப்பிக்கில். நீங்கள் எங்கேயாவது ப்ரீவியஸ் இயர் கொஷினில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது ரொம்ப ஜென்ரல் டாபிக் மாதிரி தான் இருந்துச்சு. கிளான்ஸை வந்து மால்ஃபிஜியன் லேயர்லேருந்து வருது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எபிடெர்மல் டெரிவேட்டிவ்ஸ் வந்து ஸ்ட்ரேட்டம் கார்னியம், ஸ்ட்ரேட்டம் மால்ஃபிகின் ரெண்டு விதமாக பார்த்தோம். ஸ்ட்ரேட்டம் கார்னியம் வந்து டெட் செல்ஸ்னால இருந்தது. ஸ்ட்ரேட்டம் மால்ஃபிகி வந்து லிவிங் செல்ஸ்னால மேடப் ஆகிருக்க ஒரு லேயர். அதில் தான் கிளான்ஸ் இருக்குது. ஸோ கிளான்ஸ் எங்கே இருக்குது? மால்ஃபிஜியன் லேயரில் இருக்குது. ஸோ கிளான்ஸ்ன்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு பொருளை செக்ரேட் பண்ணுறது தான் கிளான்ஸு. மியூக்கஸ் கிளான்ஸ், ஸ்கின்னில் மியூக்கஸ் கிளான்ஸ் இருக்குமா அப்படின்னா ஆம்ஃபிபியன்ஸில் இருக்கும். ஏன்னா ஆம்ஃபிபியன்ஸ் வந்து என்னென்னா அதோட ஸ்கின்னில் தான் ரெஸ்பிரேட் பண்ணும். சில நேரம் தண்ணிக்குள்ளே இருக்கிற குட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன், அதோட தோல் மூலியமாக தான் சுவாசிக்குது. அதுக்காக அந்த தோல் எப்போயுமே லூப்ரிகேட்டடாக, எப்போயுமே ஈரப்பதமாக இருக்கிறதுக்காக மியூக்கஸ் கிளாண்ட் இருக்குது. ஓகே, வெர்டிபிரேட்ஸில் பாய்சன் கிளாண்டு, ஆமாம், சில டோடெல்லாம் இருக்கும். டோடு என்ன பண்ணணும்னா, அந்த காட்டில் இருக்க டோடெலாம் வந்து சில நேரம் அதை தாக்க வர்ற மிருகங்கள்கிட்ட தப்பிக்கிறதுக்காக ஒரு பாய்சனை ரிலீஸ் பண்ணும். அப்போது ஒரு டோடோட ஸ்கின்னில் பாய்சன் கிளாண்ட்ஸ் இருக்குது. ஃபெமோரல் கிளாண்ட் வந்து மேல் லிசர்ட் இருக்குது, அது அதோட லெக்கில் இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா அதுக்கு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஃபெமோரல் கிளாண்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த ஃபிமேலை வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு இது ஃபெமோரல் கிளாண்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூரோபீஜியல் கிளாண்டு பேர்ட்ஸில் இருக்குது. யூரோபீஜியல் கிளாண்ட் வந்து பேர்ட்ஸோட ஃபெதர்ஸில் ஆயிலியாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக அதோட பீக்லேருந்து அதை எடுத்து அப்பப்போ ஃபெதர்ஸில் தடவிட்டே இருக்கும். இந்த யூரோபீஜியல் கிளாண்ட்லேருந்து வர்ற செக்ரீஷனை தான். ஸோ அந்த ப்ரீன் பண்ணுறதுக்காக, அந்த ஃபெதர்ஸை ப்ரீன் பண்ணுறதுக்காகவும் வாட்டர் ப்ரூஃப் பண்ணுறதுக்காகவும், இப்போ மழையில் நனையுது அப்படின்னாலும் ஃபெதர்ஸ் ஃபுல்லாக நனைஞ்சிடாமல் வாட்டர் ப்ரூஃபிங்காக இருக்கிறதுக்கும் இந்த யூரோபீஜியல் கிளாண்ட் இருக்குது. யூரோபீஜியல் கிளாண்ட் பேர்ட்ஸில் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்வெட் கிளாண்ட்ஸ், சுடரிஃபரஸ் கிளாண்ட்னு சொல்லுவாங்க. நான் இப்போ சொல்ல போகிற நிறைய இது வந்து மேமல்ஸில் இருக்கும், மேமல்ஸில் மட்டும்தான் இருக்கும். இது இருக்கனால தான் நம்ம அதை மேமல்ஸ்னே சொல்லுவோம். ஸ்வெட் கிளாண்ட்ஸ், செபேஷியஸ் கிளாண்ட், சென்ட் கிளாண்டு, இது எல்லாமே மேமல்ஸில் மட்டும்தான் இருக்கும். ஸ்வெட் கிளாண்ட்னால் நம்மளுக்கு தெரியும், ஸ்வெட்டை வந்து ரிலீஸ் பண்ணுது. அது ஒரு எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன் மாதிரி. ஸ்வெட் மூலியமாக நம்மளுக்கு என்னென்னலாம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா சால்ட்டும் யூரியாவும் சேர்ந்து ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி செபேஷியஸ் கிளாண்ட் அப்படின்றது சீபம்மை ரிலீஸ் பண்ணுது. சீபம் நம்மளோட ஆயில் கிளாண்ட் சொல்லுவோம் இல்லையா, ஃபேஸ் எல்லாம் ஆயிலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதான் சீபம்மை ரிலீஸ் பண்ணும். இந்த சீபம் என்ன பண்ணும் அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நம்ம ஸ்கின்னில் வராமல் பார்த்துக்கிடும். ஸ்கின்னை எப்பயும் ஒரு ஆயில் கண்டிஷனில் மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுருக்கோம். சென்ட் கிளாண்டும் மேமல்ஸில் மட்டும்தான் இருக்கும். சென்ட் கிளாண்ட் வந்து செபேஷியஸ் கிளாண்டோட ஒரு டெரிவேஷன் தான். செபேஷியஸ் கிளாண்ட் மாதிரியே தான் சென்ட் கிளாண்டு, பட் இதில் கொஞ்சம் ஸ்மெல் வரும். இது வந்து
டீர்ஸோட ஐஸில் இருக்கும், மான்களுக்கு வந்து கண்ணில் இருக்கும், பிக்கு கோட்டு இந்த மாதிரி ஆர்கானிசமில் வந்து அதோட டோஸ்க்கு நடுவில் இருக்கும், காலில் இருக்க விரல்களுக்கு நடுவில் இந்த சென்ட் கிளாண்ட் அப்படின்றது இருக்கும். இது மெயினாக வந்து காப்புலேஷன் அப்போ ஒரு மேல் ஃபீமேல் இன்ட்ராக்ஷன் அப்போ தான் இது சென்ட் கிளாண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மெய்போமியன் கிளாண்டும் வந்து செபேஷியஸ் கிளாண்டோட ஒரு டெரிவேட்டிவ் தான். சென்ட் கிளாண்டும் செபேஷியஸ் கிளாண்டோட டெரிவேட்டிவ் தான். மெய்போமியன் கிளாண்ட் வந்து நம்மளோட ஐபாலில் இருக்குது. நம்ம ஐபால் வந்து வறட்சி ஆகாமல் இருக்கிறதுக்கு, கண்கள் வறட்சி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மெய்போமியன் கிளாண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு ஆயில் செக்ரேஷன் கொடுத்து நம்மளுக்கு ஐபாலை எப்பயுமே லூப்ரிகேட் பண்ணிட்டே இருக்குது. அடுத்து மெமரி கிளாண்ட் மேமல்ஸில் மட்டும்தான் இருக்கும். இது பால் சுரப்பதற்காக ஹெல்ப் பண்ணுது. பெரினியல் கிளாண்ட் வந்து பெரினியல் கிளாண்டும் மேமல்ஸோட ஸ்மெல் ஒவ்வொரு மேமல்ஸ்க்கும் ஒவ்வொரு ஸ்மெல் இருக்கும், அதை தான் கொடுக்குது. ஃபோட்டோஃபோர்ஸ் வந்து டீப் சி ஃபிஷ்ஷில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட கண்ணில் இருக்கும், டீப் சி ஃபிஷ்ஷோட கண்ணில். இதோட ப்ராப்பர்ட்டி என்னென்னா பயோலுமினசன்ஸ். இதோட ப்ராப்பர்ட்டி வந்து பயோலுமினசன்ஸ். அது தண்ணிக்கு அடியில் இருக்கும்போது ஃபோட்டோஃபோர்ஸில் இந்த கிளாண்ட்லேருந்து லூசிஃபெரின்னு செக்ரேட் ஆகும். இந்த லூசிஃபெரினை வந்து ஆக்சிடைஸ் பண்ணுறது லூசிஃபெரேஸ் அப்படின்ற ஒரு என்சைம். அது மூலயமா ஒரு பயோலுமினசன்ஸ், ஒரு லைட்டு ப்ரொடியூஸ் ஆகும். அது இந்த டீப் சி ஃபிஷ்ஷஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஏற்கனவே டெர்மல் டெரிவேட்டிவ்ஸில் ஸ்கேல்ஸ் பார்த்துருக்கோம். இது வந்து எபிடர்மல் ஸ்கேல்ஸ், அந்த ஸ்கேல்ஸ்க்கும் மேலே ரொம்ப மேல் பகுதியில் இருக்கிற ஸ்கேல்ஸு. லிசர்ட்ஸ் ஸ்னேக்ஸ்லாம் ஸ்கேல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அதோட ஸ்கின்னில் ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகி இருக்கும். ஓகேயா? அதே இது டர்ட்டில்ஸ் அண்ட் க்ரொக்கடைல்ஸில் எப்படி இருக்கும்னா எட்ஜ் டு எட்ஜ், ஒரு எட்ஜு முடிஞ்சவொன்னு தான் இன்னொரு எட்ஜு, ஒரு எட்ஜு முடிஞ்சவொன்னு தான் இன்னொரு எட்ஜு, அந்த மாதிரி இருக்கும் டர்ட்டில்ஸும் க்ரொக்கடைல்ஸ்லேயும். ரேட்டில் ஸ்னேக்கில் வந்து இதை வச்சு நீங்கள் இது ரேட்டில் ஸ்னேக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அதோட டெய்லில் பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து 12 ரிங் ஷேப்டு ஸ்கேல்ஸ் போயிட்டே இருக்கும், ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணி. இதை வச்சு இது ரேட்டில் ஸ்னேக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. அக்வாட்டிக் பேர்ட்ஸோட லெக்கு, ஃபீட்டு, வெப்பு அதிலெல்லாம் ஸ்கேல்ஸ் இருக்கும். ஸோ அதால் ஈஸியாக ஸ்விம் பண்ணுறதுக்காக ரேட்ஸ் அண்ட் ரோடன்ஸ், எலிலெலாம் பார்த்தோன்னா அதோட வாலில் வந்து ஸ்கேல்ஸ் இருக்குது. பேங்கோலின்ஸ்லேயும் இம்ப்ரிகேட்டிங் ஸ்கேல்ஸ் இருக்குது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தோன்னா ஓவர்லேப்பிங் ஸ்கேல்ஸ் இருக்கிறது வந்து லிசர்ட்ஸ் அண்ட் ஸ்னேக்ஸு. எட்ஜ் டு எட்ஜ் ஸ்கேல்ஸ் வந்து டர்ட்டில்ஸ் அண்ட் க்ரொக்கடைல்ஸ். ரேட்டில் ஸ்னேக்கில் 8 to 12 ரிங் ஷேப்டு ஸ்கேல்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து டிஜிட்டல் டிப்ஸ்னால் நம்மளோட ஃபிங்கரில் இருக்கிற ஃபிங்கர்ஸ்க்கு கீழே இருக்கிற டிப்பு. அந்த டிப்பில் வந்து நம்மளுக்கு இப்போ நெயில்ஸ் இருக்கும், நெயில்ஸ் ப்ரைமேட்ஸ், நம்ம ஹியூமன், மங்கீஸ் இதெல்லாம் பார்த்தோன்னா நெயில்ஸ் இருக்கும். ரெப்டைல்ஸில் பார்த்தோன்னா கிளாஸ் இருக்கும். அங்குலேட்ஸில் ஹூஃப்ஸ் இருக்கும். அங்குலேட்ஸுன்றது என்னது? ஹார்ஸு, கவ்வு, கோட்டு அதிலெல்லாம் பார்த்தா ஹூஃப் இருக்கும். ஓகே, இதுதான் டிஜிட்டல் டிப்புன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஹார்ன்ஸ். மேக்ஸிமம் இந்த அங்குலேட்ஸ் இருக்குல்ல, ஹூஃப் இருக்கிற அனிமல் எல்லாத்துக்குமே என்ன இருக்கும் அப்படின்னா கொம்பு இருக்கும். ஓகே, இதில் ஜிராஃபில் பார்த்தோன்னா பிரான்ச்டு ஹார்ன்ஸ் இருக்கும். கவுவில் பார்த்தோம் அப்படின்னா ஹாலோ ஹார்ன்ஸ் இருக்கும். இது வந்து ஒரு கெராட்டினோட எக்ஸ்ட்ரா க்ரோத் மாதிரி தான், ஒரு முடி மாதிரியான ஒரு ப்ரோட்டீன் தான். ஹார்னி டீத்தும் ஆம்ஃபிபியன்ஸ்லேருந்து எக்லேயிங் மேமல்ஸ் வரைக்கும் இருக்கும். தென் பீக்கு பேர்ட்ஸில் மட்டும்தான் இருக்கும், டார்டஸில் இருக்கும், டர்ட்டிலில் இருக்கும், டக்பில் மோல்ஸ்லேயும் இருக்கும். ஃபெதர்ஸ் பேர்ட்ஸில் மட்டும்தான் இருக்கும். இந்த ஃபெதர்ஸ் நாளையும் பார்த்துக்கோங்க, இது எம்சிக்யூவில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. கான்டர் ஃபெதர் வந்து ஷேப் தருது. ஃபிலோப்ளியூம்ஸ் வந்து ஹேர் லைக் ரொம்ப மெல்லிஸாக அதோட உடம்புல ஒட்டி இருக்கு இல்லையா, அதான் ஃபிலோப்ளியூம்ஸ். குவில் ஆர் ஃப்ளைட் ஃபெதர் இது வந்து விங்ஸ்லேயும் டெய்ல்ஸ்லேயும் வருது. ஓகே, இறகுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி விங்ஸ்லேயும் டெய்ல்ஸ்லேயும் வரும். இது வந்து கான்டர் ஃபெதர் வந்து ரொம்ப சாஃப்டாக அதோட உடம்பு சுற்றி இருக்கும். அதுலேயே ஹேர் லைக் இருந்தால் அது வந்து ஃபிலோப்ளியூம்ஸ். டவுன் ஃபெதர் வந்து நெஸ்லிங் பேர்டு, இன்குபேட் பண்ணுற பேர்டு, முட்டைக்காக அடக்காக்கிற பேர்டு, அதுங்களுக்கெலாம் வந்து ஒரு வார்ம்த்துக்காக வர்றது தான் டவுன் ஃபெதர். இது எம்சிக்யூவில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. என்ன அதுக்கடுத்து ஹேர்ஸ். மேமல்ஸில் மட்டும்தான் ஹேர்ஸ் இருக்கும். மேமல்ஸோட ஒரு கேரக்டர்னு பார்த்தோன்னா உடம்பு சுற்றி ஹேர் இருக்குது, ஸ்வெட் கிளாண்ட் இருக்குது, காது வெளியே வந்திருக்குது, இந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஹேர்ஸ் வந்து எபிடர்மல் டெரிவேட்டிவ், அது வந்து மேமல்ஸில் மட்டும்தான் இருக்கும். தேங்க்யூ.